வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கை என்னடா இப்படி ஆயிடுச்சு? நம்மளால வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாதா? அப்படின்னு தோணும்ல. காலையில எழுந்த உடனே எதுக்காக எந்திரிக்கிறோம்னு ஒரு சின்ன சோர்வு மனசுக்குள்ள வரும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டாங்க. ஆனா, நாம இன்னும் அப்படியே நிக்கிறோமேன்னு ஒரு பயம் உங்கள வாட்டுதா? முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த உணர்வு ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். இதுக்காக நீங்க உங்கள நெனச்சு குற்ற உணர்ச்சியோ, வெட்கமோ பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, இந்த நிலைமையில நீங்க மட்டும் தனியா இல்ல. நெறைய பேர் இந்த பாதைய கடந்து தான் வந்திருக்காங்க. உங்கள, உங்க வாழ்க்கைய மத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்கிறது. சோஷியல் மீடியால பாக்குற எல்லாமே நெஜம் கிடையாது. அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள யாரும் Instagramலயோ, Facebookலயோ போடுறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம்லைன் இருக்கு. ஒருத்தர் 22 வயசுல வேலை வாங்கி, 25 வயசுல பெரிய ஆளாகலாம். இன்னொருத்தர் 30 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதனால, எனக்கு வயசாகுது, காலம் போகுதுன்னு நெனச்சு பயப்பட வேண்டாம். உங்களோட பயணம் உங்களுக்கானது. அத மத்தவங்க கூட ஒப்பிட்டு, உங்களுக்கான சந்தோஷத்த நீங்களே அழிச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். கேளுங்க. ஒரு சீன மூங்கில் மரத்தோட விதைய மண்ணுக்குள்ள புதைச்சா, முதல் 4 வருஷத்துக்கு வெளியில ஒரு சின்ன செடி கூட வளராது. அந்த 4 வருஷமும் அதுக்கு தண்ணி ஊத்துறவங்களுக்கு, நாம ஏமாந்துட்டோமோன்னு கூட தோணும். ஆனா, 5வது வருஷம், வெறும் 6 வாரத்துல அந்த மரம் 80 அடி உயரத்துக்கு வளரும். அந்த முதல் 4 வருஷம் அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவ்வளவு பெரிய மரத்த தாங்கி நிக்கிறதுக்கான வேர்கள மண்ணுக்கு அடியில ரொம்ப ஆழமா பரப்பிக்கிட்டு இருந்துச்சு. நீங்களும் இப்போ அப்படித்தான். வெளியில எந்த ரிசல்ட்டும் தெரியலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க எதிர்காலத்துல சந்திக்கப் போற மிகப்பெரிய வெற்றிக்காக உங்கள நீங்களே ஆழமா தயார்படுத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, உங்களால முடியாதா? கண்டிப்பா முடியும். ஆனா, அதுக்கு நீங்க இன்னைக்கு, இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு முடிவெடுக்கணும். மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பார்க் மாதிரி. வீடியோ பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். ஆனா, டிசிப்ளின், டிசிப்ளின். அதாவது, உங்க வேலையில நீங்க காட்டுற ஒழுக்கமும், ஈடுபாடும் தான் உங்கள ஜெயிக்க வைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு வேலை செய்ய முடியலையா? கஷ்டமா இருக்கா? பரவால்ல. அந்த கஷ்டத்தோடயே எந்திரிச்சு உங்க இலக்க நோக்கி சின்னதா ஒரு அடி எடுத்து வைங்க. உங்கள சுத்தி, "உன்னால முடியாது. உனக்கு இது செட் ஆகாதுன்னு" சொல்றவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவங்களுக்கு நீங்க வார்த்தையால பதில் சொல்ல வேண்டாம். உங்க பிரம்மாண்டமான வெற்றியால பதில் சொல்லுங்க. நீங்க ரொம்ப ஸ்பெஷல். இந்த உலகத்துல உங்கள மாதிரி இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. உங்களுக்கான திறமை கண்டிப்பா உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. அத தட்டி எழுப்புங்க. தப்பு நடந்தா பரவால்ல, கத்துக்கோங்க. விழுந்தா பரவால்ல, மீண்டும் எழுந்து நில்லுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கைய நீங்க புதுசா ஆரம்பிக்கலாம். பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, உங்களுக்கான புது சரித்திரத்தை எழுத ஆரம்பிங்க. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. முதல்ல உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க. வாங்க, நாம ஒண்ணா சேர்ந்து ஜெயிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கைய கொடுத்திருந்தா, மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர்.